ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எக்ஸல் ஹெவி டியூட்டி வண்டி. இந்த வண்டி வந்து கிளச் ஒர்க்குக்காக நம்மள்ட்ட வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிளச்சு பெல்லு, கிளச்சு ஷூவு, கிளச்சு ஆயில் சீலு, ஸ்பார்க் ப்ளக்கு எல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிக்கப்பே இல்லை. வண்டி மூவ் பண்ணால் ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் கொஞ்சமாக மூவ் ஆகாது. கழட்டி பார்த்தீங்கன்னா கிளச்சு ஃபுல்லாகவே தேஞ்சிருச்சு, ஸ்டெப்லாம் விழுந்துருச்சு கிளச்சு பெல்லில். கிளச்சு ஆயில் சீல் போயிட்டு ஆயில் வந்து இன்ஜினுக்குள்ளே போகுது, அதனால் கிளச்சு ஆயில் சீல் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளச்சு பில்லு, கிளச்சு ஷூலாம் எல்லாம் ஒரிஜினல் பார்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா புது கிளச்சு பெல்லுக்கும் பழைய கிளச்சு பெல்லுக்கும் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். இது பார்த்திங்கன்னா நல்லா ப்ளைனாக இருக்குது. அந்த பழைய கிளச்சு பெல்லில் வந்துன்னா ஸ்டெப் மாதிரி விழுந்திருக்கு. இதனாலே வண்டி பிக்கப் இருக்காது. அதுமாதிரி கிளச்சு ஷூவும் நல்லாவே ஃபுல்லாகவே தேஞ்சிருச்சு. புது கிளச்சு ஷூவுக்கும் பழைய கிளச்சு ஷூவுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். அதையும் பார்த்திங்கனாலும் இது புது ஷூ. இதில் வர மேலே அந்த அட்டை பாருங்கள் ஃபுல்லாகவே தேஞ்சிருக்கு. அந்த பூசில் வந்து அது ஃபுல்லாகவே அப்படியே தான் இருக்கும். அது கூட ஆயிலு, பேக்கிங்கு, ஸ்பார்க் ப்ளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நல்லா எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு கிளச்சு கேஸ்லாம். அடுத்து இன்னர் ஸ்ப்ரைட் சாஃப்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கிளச்சு பெல்லுக்கு உள்ளே ஒரு வாசரை வெளியே ஒரு வாசரை வரும். உள்ளே உள்ள வாசரை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிளச்சு பெல்லை இன்சர்ட் பண்ணிக்கலாம். வாசர் போட்டாச்சு. அடுத்து கிளச்சு பெல்லை மாட்டிக்கலாம். அடுத்து அதுக்கு மேலே இன்னொரு வாசர் ஒன்று வரும். அந்த வாசரையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கிளச்சு ஷூவில் அந்த காற்று காடி கரெக்டாக உட்கார மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கீவேல கரெக்டாக அந்த காற்று உட்கார மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு மேலே ஒரு வாசரு, அதுக்கப்புறம் கிக்கர் நட்டு ஒன்று வரும், அதையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பிஸ்டன் சுத்தமாக இருக்கிறது ப்ளக்கு டாப்பு போட்டிருக்கு. இப்போ 22 ரிங்ஸை வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளச்சு பேக்கிங் கிரீஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து கிளச்சு கேஸை ஃபுல்லாக மாட்டிட்டு எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். இன்னர் ஸ்ப்ரைட் சாஃப்டில் ஒரு புஷ் வரும், அதை போட்டு இன்னர் ஸ்ப்ரைட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 27 பாக்ஸ் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணியாச்சு, ஆயிலெலாம் ஊற்றியாச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.